லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யமுனாக்கா கேட்கறதுலயும் நியாயம் இருக்குக்கா. அடுத்த வருஷம் நானும் அம்மாவும் தான் இங்க இருப்போம். நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்களோ ப்ளீஸ்க்கா. ஆமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே? மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதானக்கா நிஜம். நான் சக்தி துர்கா 3 பேரும் சேர்ந்து இருக்கிற கடைசி கார்த்திகை தீபம் இதுதானே. இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா நான் அழுதுருவேன். வாங்க. ஏன் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அம்மா வீடு இல்லைன்னு எந்த சட்டத்திலேயாவது விதி எழுதி வச்சிருக்காங்களா என்ன? உங்க புருஷன் கூட வந்து கார்த்திகை தீபம் ஏத்தனா எரியாதா? ஆருக்கா என்ன சொல்றாங்க? அக்கா, நீ ஆசைப்படுற மாதிரியே 3 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கலாம். யாக்கா பாத்தியாக்கா நம்ம பிள்ளைகள் எப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அடுத்த வருஷம் இந்த வீட்டுல இருப்போமா இல்லையான்னு இப்பவே அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவ. பொம்பளை பிள்ளைன்றத காமிச்சிட்டாள்வோ பாரு. கலெக்டர் படிச்சு என்னத்துக்கு? உண்மைதானே சாந்தா? என்ன மீனாட்சி அக்கா நீயும் இப்படியே சொல்ற? என்கிட்ட பேசாதப்போ. ஆமாண்டி, எங்க இருந்தாலும் நாம எல்லாருமே நம்ம எல்லார பத்தியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது என்னமோ உண்மைதான். நீங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் வேற வேறையா வேணா இருக்கலாம், ஆனா மனசளவுல ஏய் நாம எல்லாரும் ஒண்ணு தாண்டி. அதை யாரால பிரிக்க முடியும்? உங்க எல்லாத்தையும் இப்படி ஒத்துமையா பாக்கும்போது ஐயோ எங்கன்னே பற்றும் போல இருக்க. இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு சுத்தி போடுறதா என் முதல் வேலையே. நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? 30 தேவிகளும் மீனாட்சி அக்கா வீட்டுலதான் இருக்குதுங்கன்னு வயிறு எரிஞ்சிட்டு அலையறாள். விடலாமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க போங்க. என்ன உட்கார்ந்து கேட்க? சில்லுக்குட்டி நீ கலெக்டர் தானே? நான் போய் கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டா விடுவாங்களா? எதிரி காய் இருக்கிறவ காய் தான் இருக்கணும். போடு, நீ போய் ரெடி ஆகு. அட போங்கடி. ஏன் மீனாட்சி அக்கா உண்மையிலே நம்ம பிள்ளைங்க மட்டும் போயிருமாக்கா? வேலையை பாரு. நீ போக்க, நான் காயை நறுக்கிறேன். ஐயோ மறுபடி என்ன கண்ணு வைக்க விடுறீல? லட்சுமி கடாச்சின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுல நேர்ல இருந்தா நான் என்னதான் பண்றது? நீங்க போற இடம் தொடுற இடம் எல்லாமே தொலங்கும். போங்க, அம்மாட்ட போய் காட்டுங்க போங்க. வாங்குங்கறல. யமுனாக்கா, என்ன துர்கா? யமுனாக்கா இதோ வரேன் இரு. என்னடி, ஏன் கூப்பிட்ட? ஜீப் சத்தம் மாதிரி ஏதோ கேட்டுச்சுல்லக்கா. என்னது ஜீப் சத்தமா? அப்படியா? எனக்கு ஒன்னும் கேட்கலையே. ஓக்கா, ஆனா நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான்க்கா இருக்கேன். நம்ம வீட்டுக்கு யாரே ஜீப்ல வர போறா? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? வேற யாரு? நம்ம செல்வாதான். ஓ, செல்வால? ஆமா, அவரு வருவாருங்கிறதே நான் மறந்துட்டேன். நல்லா மறந்த போ. சக்தி அக்கா, செல்வா வந்துட்டாரு போல, வா. நீ போ, நான் வரேன்.
வாங்க செல்வா. ம். வாங்க. வா. ம். நல்லா இருக்கே சக்தி. நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. அடிப்பட்ட காயம் எப்படிப்பா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஃப்ரெண்ட்ஸு மருந்துலாம் போட்டு விட்டாங்க. இப்போ சரியாயிடுச்சு. அந்த பகவதி தான் காப்பாத்தினா. சரி வா, பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த வெற்றி ஏன் அடிக்கடி சக்தி வீட்டுக்கு வரான்? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த மீனாட்சி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இது தப்பாச்சே. அவன் சக்தி மனச மாத்திட்டானா சங்கிலி கல்யாணம் நடக்காது. அப்புறம் நான் எப்படி மீனாட்சிய பழி வாங்குறது? இத நாம இப்படியே விடக்கூடாது. அக்கா சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, சந்தோஷமா இருக்கேன். பாவம் பொண்ணு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு, உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால நீ சந்தோஷமா இருக்க. ஆனா பூஜா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நிச்சயம் மட்டும்தான் ஆயிருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலக்கா. கல்யாணம் முடியற வரைக்கும் வெற்றி எங்க போறான், யார பாக்குறான், என்ன செய்யறான்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இத பாரு பூஜா, ஆம்பளைங்க மனசு காத்துல பறக்கிற பட்ட மாதிரி. பொம்பளைங்க கவனமா இல்லன்னு வச்சுக்கோ, கஷ்டம் பொம்பளைங்களுக்கு தான். நான் கவனமா தான்க்கா இருக்கேன். அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கமா? இப்ப வெற்றி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியலல? ஆனா எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அந்த வெற்றி இப்ப எங்க தெரியுமா இருக்கான்? சக்தி வீட்ல இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான் தெரியுமா? ஜாலியா சந்தோஷமா இருக்கான். ஏமா பூஜா, அவன் இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்? என்ன பூஜா, உன்னை எவ்வளவு விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ என்னமோ இப்படி இருக்கியே. என்ன பூஜா, சத்தமே காணோம்? இத பாரு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டமா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய் இரு இரு, உடனே கோவப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ண நினைக்காத. ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நீ எதை செய்யறதா இருந்தாலும் ஆத்திரப்படாம பொறுமையா யோசி, அதுக்கப்புறம் செய்யி. சரிக்கா. உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடந்தாகணும். அப்பதான் சங்கிலிக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் யோசிக்கிறேன். சங்கிலிக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்தாதான் உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கும். சரிம்மா, கல்யாண வேலை 1000 கிடக்கு, நான் வச்சிடுறேன்.
அம்மா பகவதி, ஜெகதாம்பிகையே, வருஷா வருஷம் உனக்கு பூஜை வைக்கிறது வழக்கம். தாயே, இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த வழிபாடு செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுமா. ஜெகதாம்பிகையே, உன்னை நம்பி வந்திருக்காங்க. எங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சு பாத்துக்கிற பொறுப்பு உன் கையில இருக்குமா. தாயே, வாங்கம்மா, எல்லாரும் வந்து விளக்கேத்துங்க. அம்மா, யமுனா, இந்த தாம்பூல தட்டு சாமி கிட்ட வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன எல்லாருமே இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? செல்வாவும் நம்ம வீட்ல நம்ம புள்ள மாதிரிதான். இந்த பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். நானும் வரலாமா? அட வாமா. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அட என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட கோவத்துல பேசிட்டேன். நீங்க பெரியவங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. இவரு உங்களை பத்தி சொல்லவும் தான் நீங்க எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ பெரியவங்கன்னு எல்லாமே எனக்கு உரைச்சுது. பெரியவங்க கிட்ட எப்படியா நடந்துக்குவேன்னு எங்க அம்மாவும் என்னை நல்லா திட்டினாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் நடந்துக்கிட்டது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேம்மா பூஜா. இல்ல, நீங்க சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமாவே நீங்க என்ன மன்னிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ, நீ வா, இங்க வாமா. நீ எப்போ இந்த தாய்க்கு முன்னால வச்சு மன்னிப்பு கேட்டியோ அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுமா. இனி உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருமே இந்த தாய்க்கு முன்னாடி வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா கிடைக்கும். என்னம்மா எல்லாரும் நிக்கிறீங்க? வாங்க சாமி கும்பிடுங்க. நல்லா இருக்கணும். யமுனாவுக்கு அவ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணும். சக்தி ஆசைப்பட்டபடியே கலெக்டர் ஆகணும். அந்த புஷ்பாவோட தம்பி சங்கிலி கூட இவ கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இத நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி உன்னோட முடிவுதான். துர்கா படிச்சு பெரிய ஆளா வரணும். எங்க எல்லாருக்கும் நீதாம்மா அருள் புரியணும். தாயே ஜெகதாம்பிகை. எனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறத என்னோட ஆசை. ஆனா அதுக்காக சக்தியோட வாழ்க்கையை நான் பலி கொடுக்க விரும்பல. நாங்க 2 பேர் ஆசைப்பட்டதும் நடக்கணும். எங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணுமா. சக்தி அக்காவோட மனசுல செல்வா இருக்காரு.
அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சங்கிலி கூட எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கு பிடிக்கல தான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நான் உன் முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல. யமுனா அக்காவையும் கார்த்திக் சாரையும் சேர்த்து வச்சிரு. பாவம் செல்வா. எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி பண்டிகைகள்ல கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு ஒரு ரவிக்கையும் மஞ்சள் குங்குமத்தையும் தாலி கயிறையும் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். இந்த தடவை உனக்கு அமைஞ்சிடுச்சுமா. வாம்மா, அதை எடு. 2 பேரும் சேர்ந்து வாங்க. சரி சரி, அதை விட சின்ன பொண்ணு. சக்தி, நீ கொடு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பூஜா, தெரியாம நடந்ததை நினைச்சு நீ ஏன் மனசை இவ்வளவு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் அவ பார்த்துப்பா. அது ஒண்ணும். போன். சரிம்மா, பேசிட்டு வா. நீ ஒன்னும் வருத்தப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். என்னம்மா? அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போ. வாங்க வாங்க, போங்க. செல்வா வா. இந்த கார்த்திகை தீபம் நல்ல நாள்ல நாம ஏத்துற தீபம் தான் வீட்ல துஷ்ட சக்தி எதுவும் இருந்தா விலகிடும்னு சொல்லுவாங்க. போங்க, நீங்க 3 பேரும் முதல்ல விளக்கேத்துங்கம்மா. செல்வா, நீயும் போய் விளக்கேத்து. சரிம்மா. அதை எடுத்துக்கோ.